நம்ம கஸ்டமர் கால் பண்ணி, "தம்பி இதேமாரி வந்து வீட்டில் வந்து ஏசியில் வந்து கூலிங் இல்ல. அது இல்லாமல் ஈஓன்னு சொல்லிட்டு எரர் வருதுன்னு சொன்னாங்க." சரின்னு சொல்லி நானும் அங்கே போய் பார்த்தா ஃபில்டர் ஃபுல் பிளாக் ஆகிடுச்சு. ஃபில்டர் மட்டும் வாஷ் பண்ணி திரும்பி உள்ளே போட்டாச்சு. ஈஓன்னு சொல்லிட்டு என்ன எரர்ன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா, உள்ளே வந்து அணில் வந்து ஃபுல்லாக வேலை விட்டுடுச்சு. அணில் வேலை விட்டோன்னா அவுடோர் வந்து பிரிக்க ஆரம்பிச்சாச்சு. பிரித்ததுக்கப்புறம் நானும் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்தா ஒரு ஒயர் வந்து கட் ஆகிருந்தது. கட் ஆனதுக்கப்புறம் அணிலுக்கு என்ன ஒரு ஆனந்தம் தெரில. அப்புறம் உள்ளே இருக்க கூடலாம் வெளில தூக்கி போட்டுட்டு ஒயரெல்லாம் இது பண்ணியாச்சு. திரும்பி பார்க்கக்குள்ள வோல்டேஜ் எல்லாம் செக் பண்ண எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக வருதா ப்ரெசென்ட்டாக வருதான்னு சொல்லிட்டு வோல்டேஜ் பார்க்கக்குள்ள தான் தெரியுது எரர். வீட்டில் பார்த்தோன்னா எர்த் இல்லவே இல்லை இந்த வீட்டில். ஓகே சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டார், "சார் இதுமாரி வந்து ஃபில்டர்லாம் வாஷ் பண்ணி போட்டாச்சு. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து வீட்டில் வந்து எர்த் இல்லை. எர்த் இல்லைனால கூட உங்களுக்கு வந்து ஃபால்ட் அடிக்கடி அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் வந்து அவுடோரில் வந்து பைப்பிங்கில் வந்து எர்த் அடிக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. இது இல்லாமல் இன்னொரு ஏசியில் வந்து அவுட்புட் வரலன்னு சொன்னார். அதை என்னன்னு செக் பண்ணி பார்க்கல, ஸ்டெபிலைசர் ஃபால்ட் இருந்தது. அதுன்னு சொல்லி ஐடி ஸ்டெபிலைசர் கொடுத்தாச்சு. அவங்க வந்து நான் பார்த்துட்டு சொல்கிறேன் தம்பி, நீ வந்து மாட்டி விட்ருன்னு சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்து நம்ம என்ன தான் இன்வெர்ட்டர் ஏசி வச்சுருந்தாலும் இன்வெர்ட்டர் ஏசியில் வந்து ப்ராப்பராக வந்து ஃபேஸ் நியூட்ரல் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்குறோம். அது இல்லாமல் எர்த்து வந்து கம்பல்சரி பார்க்கணும். எர்த்து இல்லைனா என்னென்ன ஃபால்ட் வரும்னா கம்ப்ரஸர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் போர்டு வந்து சீக்கிரம் வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதாவது இடி இடிச்சுன்னா டபார்னு வந்து போர்டு போயிடும். அதனால் அது நம்ம கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும். ப்ளஸ் அது இல்லாமல் பைப் லைன்லாம் செக் பண்ணிவிட்டு அவுட்டோரில் வந்து தண்ணியெல்லாம் பேக்கில் ஊற்றிட்டு இருக்குது. இன்டோர்லேருந்து எல்லாம் செக் பண்ணிட்டு, "ஓகே சார் நான் போய்ட்டு வரேன்னு சொல்லியாச்சு." "ஓகே தம்பி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லி அவர் கஸ்டமர் சொல்லிட்டாரு. ஓகே தேங்க்யூ, பை.